மனோகர்லாம் உண்மையிலேயே இவ்ளோ வெக்ஸ் ஆயி போவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சது. இத்தன நாளா வந்து நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருந்துச்சு. அதாவது உண்மையிலேயே சுடர கொலை பண்ணது யாரு, என்ன, ஏது அப்படிங்கிறது தெரியாம. ஆனா இப்போ எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்க போகுது. அதுவும் இல்லாம இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு எதுக்காக வந்து இந்த கதிரேசன் இருந்துட்டு ரவுடிங்களுக்கு பணம் குடுக்கணும். இப்பதான் அந்த மாரி சவகாசம் எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாரி வந்து சொன்னாரு. அடுத்ததா வந்து இத பத்தி சொல்லும்போது எல்லாருமே என்ன நினைச்சாங்க, அதாவது நம்ம விஜயா இருந்தாலும் சரி, மல்லியா இருந்தாலும் சரி, அடுத்ததா மனோகரா இருந்தாலும் சரி, எல்லாருமே நினைச்சது ஒண்ணே ஒண்ணுதான். அப்போ கதிரேசன் தான் சுடர வந்து பணம் கொடுத்து கொலை பண்ணிருக்காங்க. அதாவது இப்போ அந்த ரவுடிங்கள வச்சு கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ கடைசியில பார்த்தா அதுவும் இல்ல அப்படிங்கிற உண்மை தெரிய வருது. அதாவது நம்ம மனோகர் இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியவே நின்னுட்டு போலீஸ் ஸ்டேஷன் உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு, ஏது நடந்துட்டு இருக்கு அப்படின்றத எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்காங்க. அதாவது நம்ம மல்லி, மனோகர் 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா பிளான் போட்டதுனால தான் வந்து அந்த ரவுடிங்கள பிடிக்க முடிஞ்சது. அதாவது இதுல வந்து உண்மையிலேயே வந்து நம்ம மல்லிக்கும், மனோகருக்கும் தான் வந்து நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா, இப்போ ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்து கிளியர் ஆக போகுது. இந்த கதிரேசன் தான் வந்து ஆளுங்கள செட் பண்ணி இந்த கொலைய பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சுட்டு இருந்தாங்க இல்லையா? ஆனா, இப்போ அது உண்மை அதாவது அது உண்மை இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ நல்லாவே வந்து தெரிய வரப்போகுது. அதுவும் இல்லாம இப்போ தீபிகா மேடம்லாம் வந்து கதிரேசனோட வீட்டுக்கே போயிட்டு அங்க மாஸ் என்ட்ரி குடுத்து சில விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து செய்றாங்க. ஆனா, அதுக்கு முன்னாடி மனோகர் இருந்துட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து என்ன நடந்துச்சு? அதுவும் இல்லாம இந்த ரவுடிங்க என்ன சொன்னாங்க? ஏன்னா அடிச்சு விசாரிக்கும் போது, அடுத்ததா அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் குடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மனோகர் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு தான் மல்லிக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. மல்லி கிட்ட வந்து இந்த மாரி வயிறெல்லாம் எனக்கு எரியுதும்மா. எனக்கு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னே தெரியல. நம்ம அவ்ளோ எஃபோர்ட் போட்டுமே வந்து இவ்ளோ அதாவது நம்ம வந்து பயங்கரமா இது வெடிக்கும் அப்படிங்கிற மாரி நெனச்சோம். ஆனா கடைசியில இப்படி ஒரு புஷ்வானமா போய் முடியும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு மேம். அதாவது ஆல்ரெடியே இந்த கதிரேசன் தான் இந்த கொலைய பண்ணாரு அப்படிங்கிற மாரி நம்ம நெனச்சோம். ஆனா இப்ப என்னடான்னா இந்த ரவுடிங்கலாம் இருந்துகிட்டு ஏற்கனவே யாரோ வந்து அந்த சுடர கொலை பண்ணி போட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாம அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அங்க வெறும் சாம்பல் மட்டும் தான் இருந்துச்சு. அடுத்தபடியா வந்து பார்த்தா நாங்க இந்த மாரி பிளான் பண்ணி, கதிரேசன் கிட்ட வந்து நாங்க தான் கொலை பண்ணோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, பணத்த வாங்குறதுக்காக தான் நாங்க இந்த மாரி ஏற்பாடு பண்ணோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ட வந்து குடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம மல்லி கிட்ட சொல்றாங்க. மல்லி இப்போ பயங்கரமான கன்ஃப்யூஷன்ல இருக்காங்க. ஏன்னா, இதுல வந்து அடுத்தடுத்து நெறைய லீட் வந்து கிடைச்சது. அதுவும் இல்லாம நம்ம மல்லியும், மனோகரும், விஜய் இவங்க எல்லாருமா சேர்ந்துகிட்டு, இந்த கதிரேசன மாட்டி விடுறதுக்கு அவ்ளோ பிளான் பண்ணாங்க. ஏன்னா, அவர் தான் வந்து கொலைகாரன், அவர் தான் கொலை பண்ண சொன்னது அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சு ஆனா உண்மை அது இல்ல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா உண்மையிலேயே இப்போ மல்லி இருந்துட்டு அப்ப யார் தான் கொலை பண்ணிருப்பா ஒண்ணுமே புரியலையே எல்லாமே பிளாங்கா இருக்கு ஏன்னா வந்து எங்க இருந்து இந்த பிரச்சனை வந்துச்சு அதுவும் இல்லாம இந்த சுடரை வந்து நம்ம தள்ளி விட்டுட்டு தான் வந்தோம் அதுக்கப்புறம் யாரு போயிட்டு வந்து அங்க சுடரை கொலை பண்ணிருப்பாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம அதை யோசிச்சு யோசிச்சு உண்மையிலேயே மல்லிக்கு அப்படியே மண்டையே வெடிச்சு போற அளவுக்கு ஆகுது அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா மல்லி வந்து இவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சுடர் இறந்து போனதுக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே பார்த்து ஏன்னா தீபிகா மேடத்துக்கும் நம்ம மல்லிக்கும் பிரச்சனை இல்லாம இருந்துச்சு அப்படின்னா தீபிகா மேடம் கண்டிப்பா இந்த கேஸ 100%ல 1000 மடங்கு வந்து கண்டிப்பா இந்த கேஸை இந்நேரத்துக்கு வந்து முடிச்சிருப்பாங்க அதாவது உண்மையான குற்றவாளி யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு இத்தனை நாளா மல்லியே பிடிச்சி தொங்கிட்டு இருந்ததுனால தான் வந்து அவங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியல இப்பவும் வந்து இவ்வளவு பெரிய ரூட் கிடைச்சு கடைசியில அதுவும் வந்து டெட் எண்ட்ல போய் நிக்குது அப்படின்னும் போது உண்மையிலேயே போலீஸும் வந்து ஒரு பக்கம் திணறுது ஆனா தீபிகா மேடம் வந்துட்டு மல்லி தான் இந்த கொலையை பண்ணியிருக்கான் ஏன்னா ஏற்கனவே வந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அதே மாதிரி இப்போ தீபிகா மேடம் வந்துட்டு கதிரேசனோட வீட்டுக்கு போய் ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து செஞ்சிருக்காங்க கண்டிப்பா வந்து அது மல்லிக்கு அகேன்ஸ்டா தான் வந்து நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அதுக்காகவும் தான் வந்து இப்போ நம்ம மனோகர் வந்துட்டு மல்லி கிட்ட போன் பண்ணி அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது கதிரேசனோட வீட்டுக்கு போன இந்த தீபிகா மேடம் இருந்துட்டு இங்க பாருங்க மிஸ்டர் அதாவது நீங்க இந்த கொலையில சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய விஷயத்த சொல்றாங்க அந்த ரவுடிங்களை பத்தி எல்லாத்தையுமே சொல்றாங்க ஆனா கடைசியில அந்த ரவுடிங்க நீங்க ஏற்பாடு பண்ண ரவுடிங்க இந்த கொலையை பண்ணல சுடரை கொலை பண்ணல அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டாங்க ஆனா அதே சமயத்துல இதுல எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது முன்கூட்டியே நாங்க யோசிச்ச மாதிரி உண்மையிலேயே மல்லி தான் வந்து அந்த சுடரை கொலை பண்ணிருக்கா அவளை தூக்கி போடுறதுக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அதுவும் இல்லாம இப்போ போலியான சாட்சிகளை ரெடி பண்றதுக்கு இந்த தீபிகா மேடம் தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதாவது சொந்த செலவுல சூனியம் வச்சுக்குவாங்க அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது இப்போ மல்லிக்கு பொருந்த போகுது. ஏன்னா வேலியில போற ஓணானை எடுத்துக்கிட்டு இப்போ வேட்டிக்குள்ள விட்டாங்க. ஏன்னா கதிரேசன் வந்து அமைதியா வந்து அந்த ரவுடிகளுக்கு பணம் கொடுத்து அவங்க கொலை செஞ்சாங்களோ இல்லையோ அதெல்லாம் தெரியாம அந்த பணத்தை கொடுத்து அவங்க ஊரை விட்டு அனுப்பணும்னு நினைச்சாங்க. ஆனா கடைசியில அவங்கள பிடிக்கிறதுக்கு மல்லியும் மனோகரம் ஹெல்ப் பண்ணி கடைசியில தீபிகா மேடம் வந்துட்டு இந்த ரவுடிங்களை வச்சு இப்படி ஒரு பிளான பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது ரவுடிங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன, அதாவது இந்த மாதிரி வந்து நாங்க போய் பாக்குறதுக்கு முன்னாடியே கொன்னு எரிச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, அதுக்கு முன்னாடி அதாவது இந்த ரவுடிங்க வந்துட்டு நாங்க எங்க கண்ணால பார்த்தோம், நாங்க 3 பேருமே எங்க கண்ணால பார்த்த சாட்சி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிதான் தீபிகா மேடம் இந்த கேஸை சீக்கிரமா முடிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அதாவது அவங்க முன்னாள் புருஷன் வந்து இந்த கேஸ்ல வக்கீலா இருந்துட்டு இருக்காரு. அவரை வந்து தோக்கடிக்கணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம மல்லி இந்த கொலையை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 100% தெரியுது. இவ குற்றவாளி இல்லைன்னா கூட வந்து ஏதாச்சும் நம்ம கரிசனம் காட்டியிருக்கலாம். இவதான் குற்றவாளின்னு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களே பிளைண்டா வந்து அந்த ஒரு விஷயத்த டார்கெட் பண்ணி இப்போ மல்லி மேல பொய் கேஸ் போறதுக்கு இவங்க தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பத்தி தான் வந்து மனோகர் போன்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் மல்லி பயங்கரமா அதிர்ச்சியில இருக்காங்க. மல்லிக்கு இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அடுத்துதான் மல்லி கிட்ட வந்து மல்லி தான் இந்த கொலையை பண்ணது கண்ணால பார்த்த சாட்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மல்லிய அரெஸ்ட் பண்றதுக்கு இப்போ போலீஸ் தயாரா நிக்க போகுது. இந்த ஒரு விஷயத்த வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா எதிர்பார்க்காத கூடியாத ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.